நீங்க அதாவது இந்த பஸ்ல நம்ம ஏறினோம்னா வீட்டுக்கு உயிரோட போய் சேருவாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி தான் சார் பஸ் எல்லாம் இருக்கு. புது பேருந்துலாம் விட்டுருக்காங்களே மேம், கிட்டத்தட்ட 1500 பேருந்துகள் கிட்ட விட்டுருக்காங்க. அதுல புது பேருந்து விட்டு ஒரே வாரத்துல ரிப்பேர் ஆன பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்க அதான் சார் என்னன்னா படம் போடுறதா நம்புறீங்க சார். மீடியா என்ன பண்றீங்க, திமுக காரங்க பேசிக்காவே அவங்க அந்த நாடகம் சினிமா இதுல இருக்கவங்கன்றதுனால அவங்க நல்லா படம் போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வேற முதல்வர் அப்பப்போ உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாரு. இதுலயே நீங்க இந்த 5 வருஷமா பழக்கப்பட்டுட்டீங்க பத்திரிகையாளர்கள்லாம். திமுக குடும்பமும் திமுக ஆட்சியும் செய்கின்ற அந்த அவர்கள் காட்டுகின்ற அந்த சர்க்கஸ்ல அந்த வித்தையில நீங்க எல்லாரும் மயங்கி போய் கிடக்கீங்க. போக்குவரத்து துறையில இன்னைக்கு வந்து நீங்க இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுட்டோம்னு இவங்க சாதனை சொல்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 3000 பஸ் ஓட வேண்டிய சென்னையில இன்னைக்கு 1800 பஸ் தான் ஓடுது. 1500 பஸ் ஓடல. ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்த பஸ் இப்ப வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது. இதெல்லாம் யாருமே நீங்க ரிப்போர்ட் பண்றதே இல்லை சார். நீங்க எல்லாருமே திமுக அரசாங்கத்தின் தவறுகளை தாங்கி பிடிக்கிறீர்கள்.